டு கோல்டன் இன்டீரியர். நம்ம இப்போ இருக்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா திருமலாயில் ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்குள்ளே கொண்டு போய் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கிச்சன் பார்க்கலாம். கிச்சனோட ஆக்சசரிஸ் என்னென்ன போட்டிருக்கோம், எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு யூபிவிசியில் பண்ணியிருக்கோம், அதை நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். கிச்சன் பக்கத்தில் கிச்சன் என்ட்ரி ஆகும்போது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து ஸ்லாப் போட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல டேபிள் போட்டு அவங்க வந்து ஃபுட்டை வச்சு ஈட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல இடம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அதோட கப்பு, பிங் ஐட்டம், பிளேட்ஸு இதெல்லாம் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சிங்க்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு பாட்டமில் ஒரு சிங்கிள் டோர் டைப்பும் வாஷ் பேஷனுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். ஸ்மெல்லு போகிறதுக்காக லூவர் கொடுத்துருக்கோம். இதில் மொத்தம் நம்ம வந்து 7 ட்ரே போட்டிருக்கோம். 3 3 6 ட்ரே ப்ளஸ் ஆயில் புல் அவுட் ஒன்று சேர்த்து 7 ட்ரே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஆயில் புல் அவுட்டு. இதில் வந்து 2 ரயில் இருக்கும். இது மேலே ஆயில் கேன், கீழே ஆயில் கேன் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளெயின் பேஸ்கெட்டு. இந்த பிளெயின் பேஸ்கெட் வந்து டெப்த் அதிகமாக 8 இன்ச்சஸில் கொடுத்துருக்கோம். இதில் பெரிய பெரிய பாத்திரம் வச்சு அடுக்கிக்கிறதுக்கு. இது 6 inches பிளெயின் பேஸ்கெட்டு. இதுலேயும் சின்ன சின்ன பவுல்லாம் வச்சுக்கலாம். இதுவும் பிளெயின் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். இதோட யூசேஜும் சின்ன ஐட்டம் எல்லாமே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இதில் வந்து ஃபோல்டிங் டோர் கொடுத்துருக்கோம். இந்த ஃபோல்டிங் டோரோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல சிலிண்டர் பாட்டு 2 சிலிண்டர் வச்சா கூட ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை சிலிண்டர் இன்னரில் அப்படியே கொடுத்து வெளியில் எடுக்கிற மாதிரி. இப்போ இதில் இன்னொரு 3 ட்ராலி பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பிளேட் வைக்கிற மாதிரி ஒரு செட்டு. இதில் வந்து பிளேட் ரேக்லாம் அடுக்கிக்கலாம். இதுவும் அதே மாதிரி பிளெயினாகவே கொடுத்துருக்கேன், பவுல் வச்சுக்கிறதுக்கு. இது வந்து கட்லரி ஐட்டம். யூஸ்வலாக கட்லரி ஐட்டம் உங்களுக்கு தெரியும். இதில் டீஸ்பூன்ஸு, நைஃபு, டம்ளர்ஸு, சிசர்ஸு இந்த மாதிரி இது எல்லாமே இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜுக்காக ஸ்லாப் போட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் ஸ்லாப் போட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எம்டியாக கேட்டிருந்தாங்க அவங்க, அதனால் அவங்க ஸ்மெல்லு போகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இது லூவர் பொசிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஸ்பெசிஃபைடாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லென்த்தி பாக்ஸு. இந்த பாக்ஸில் வந்து 2 பக்கம் வந்து ஸ்லைடிங் கிளாஸும் சென்டரில் வந்து இந்த மாதிரி டோர் டைப்பும் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். வித் ஸ்பைசி ரேக்கோடு சேர்ந்து தான் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர் டைப்பு. இதுலேயும் ஸ்லாப். இது ஸ்லைடிங் கிளாஸு. ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஐட்டம், ஷோ பீஸ். இந்த லைட்டு விஷனுக்காக இந்த இடத்துல ஒரு ஷோ பீஸ் மாதிரி கேட்டாங்க. இதை வந்து ஓப்பனபிளாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதோட ஸ்லாப் போட்டு இது ஓப்பனபிளாக கொடுத்துருக்கோம். இது எப்பயும் போல் ஆஸ் யூஸ்வலாக செய்கிற லாஃப்ட் பொசிஷன் இது. இதில் ஆஸ் யூஸ்வலாக நம்ம வந்து ஃபுல் லென்த் இன்ச்சஸ் வந்து SS இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கோம். SS சாண்டில் கொடுத்துருக்கோம். எப்பயும் போல் மேக்னெட்டிக் டைப் தான். இது வந்து சூப்பர் ஹெவி கலெக்ஷனில் யூபிவிசியில் அல்டிமா டார்க்ன்ற நேமிங் ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் பண்ணியிருக்கோம். அந்த பெட்ரூம் எல்லாம் எத்தனை பெட்ரூம் இருக்குன்றதை 1 by 1 உங்களுக்கு ஷோ காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் காட்டுறேன், என்னென்ன பண்ணியிருக்கோம். அதில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் கிளாஸ் வச்சு பண்ணியிருக்கோம், ட்ராயர் டைப் பண்ணியிருக்கோம், க்ளோசிங் டோர் பண்ணியிருக்கோம், லாஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த வார்ட்ரோப் டைப் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோப் டைப்பில் ஆல்ரெடி அவங்க வந்து எதுவுமே எம்டி வாலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்லாப் வந்து ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ட்ராயர் டைப்பு. ஓப்பன் ட்ராயர் டைப்பு, மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து வித் லாக்கு. இந்த சிஸ்டம் தான்.
இவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி டோர் டைப் கொடுத்து இதில் ஹேங்கர் பொசிஷன் கொடுக்குற மாதிரி, இதில் பெரிய பொருள் வச்சு உள்ளே வச்சுக்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களோட நீடு என்னமோ அதை கேட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோப் எதுக்கு, இது வந்து எம்டியாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதில் வந்து பீரோ வச்சுக்கிறாங்க. இந்த பீரோ வைக்கிறதுக்காக ஸ்டோர் மறைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இதை தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டு. அவங்களும் அதே ஸ்பெசிஃபைடாக தனி கிட்டாக வேணும், ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இது ட்ராயர் டைப்பு. ட்ராயரில் இன்னர் டெப்த்து கொடுத்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது ஒரு ட்ராயர் டைப்பு. இதில் சின்ன சின்ன காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் வச்சுக்கிற மாதிரி, இதில் பெரிய ஹைட்டான பொருள் வைக்கிறோம், இதில் ஷார்ட்டான பொருள் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பார்க்குற மிரர் கொடுத்துருக்கோம். இது ஓப்பன் டோர் கொடுத்துருக்கோம். இதோட டெப்த்து வந்து 2 ஃபீட்னா இதோட டெப்த்து 1 ஃபீட் அந்த மாதிரி சைஸில் பண்ணால் தான் இட் வில் பி லுக் ஃபார் த கபோர்டு. அதே பார்த்தீங்கன்னா இது லாஃப்ட்டு. இந்த லாஃப்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டு. இது 2 கலராக மிக்ஸ் பண்ணி ஒரே பேட்டர்னாக கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இது காஃபி, இது வந்து சாக்கோ எல்லாமே. இது வந்து யூபிவிசி எலைட் என்ற ப்ராடக்ட்டில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி. ஸ்டோரேஜை ஸ்மெல்லு வெளியே போகணுன்றதுனால வென்டிலேட்டர் கொடுத்து லாஃப்ட் பொசிஷன் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூமில் மெயினான ஒர்க் பண்ணியிருக்கோம். செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து 2வது பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஃபைனல் இதுதான் வந்து அவுட்புட் கிடைக்கும். இந்த அவுட்புட்டு தான் நம்ம வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி வேரியேஷனில் காஃபி வித் சாக்கோ, சென்டர் பார்ட்டில் சாக்கோ கொடுத்து கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓப்பன் டோர் டைப்பு, ட்ராயரு, இது ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கோம். மேக்னெட்டிக் டோரு வித் லாக்கு. இது வந்து எம்டி வாலு. ஸோ எம்டின்றதுனால இதில் பீரோ வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இது எம்டியாக கொடுத்துருக்கோம். எப்பயும் போல் இது மேக்னெட்டிக் டைப் தான். இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜை ஸ்லாப் போட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பொருள் துணிமணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அக்சஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர் டைப்பு. அதே மாதிரி தான் காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் வைக்கிற மாதிரி பேக்ரவுண்டை ஷீட்டை டெவலப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர் டைப்பு. ட்ராயர் கேட்டிருந்தாங்க, ட்ராயரோட ஐட்டம்லாம் வச்சுக்கிற மாதிரி. இதுவும் ட்ராயர் டைப் தான், ட்ராயர் ஐட்டம்லாம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இது செப்பரேட்டாக இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேட்டிருந்தாங்க கஸ்டமர், எனக்கு தனியாக வேணும், ஸோ அந்த மாதிரி பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்கும், அதனால் அதே மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் இந்த ஒர்க்கு. இது இல்லாமல் அகெயின் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு லாஃப்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த லாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கவர்டு வித் லூவர் டைப். இன்வெர்டர் வருது இந்த இடத்துல, அதனால் அதுக்கான லூவர் கொடுத்து ஏர் சர்க்குலேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குன்றதுனால. ஸோ இதுதான் பெட்ரூம் 2ஓட ஒர்க்கு. பெட்ரூம் 3ஓட ஒர்க்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பெட்ரூம் 3ஓட ஒர்க்கை காட்டுறேன், உள்ளே வாங்க. இதுவும் சேம் கலர் தான் கொடுத்துருக்கோம். இந்த சேம் கலரோட அவுட்புட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃபுல் லென்த்தாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ட்ரோப் அதே சேம் பேட்டர்ன் தான். ஏன்னா 3 பெட்ரூமும் ஒரே பேட்டர்ன் தான், பட் சைஸ் மட்டும் டிஃப்ரென்ஸு. ஒன்று வந்து 15/10, இன்னொன்று வந்து 11/10, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 10/10, இந்த ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ அதுக்கான மாட்ரேட்டட் மாற்றி நம்ம பண்ணுறது தான் நம்ம ஒர்க்கில் வர்றது. ஸோ இது வந்து பீரோவாக பண்ணுறது, இது பீரோ டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர். இதில் ஸ்லாப் கொடுத்துருக்கோம். எல்லாமே க்ளோசிங் வித் மேக்னெட்டிக் டைப் தான். ஸோ அதனால் உங்களுக்கு இது சர்வீஸ் ஓரியன்டாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்லாப் போட்டிருக்கோம். அது ஓப்பன் டோர் ட்ராயரு, ட்ராயர் டைப். இந்த ட்ராயர் டைப் எல்லாமே லாக்கிங் சிஸ்டமாக கொடுத்துருக்கோம். அவங்க என்ன கேட்டாங்களோ கஸ்டமைஸ் பண்ணி ஒன்று தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி கஸ்டமர் என்ன கேட்டிங்கனாலும் அதுக்கு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட ஒர்க். எல்லாமே மேக்னெட் டைப். இதில் வந்து பேசிக்காக எப்பயும் போல் எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான்
ஃபுல் லென்த் இன்ச்சஸ் போட்டு 4 பக்கமும் டோரோட 4 கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் எள்ளு போட்டு தான் பண்ணுறோம். ஸோ அந்த எள்ளு போட்டு பண்ணால் தான் டோர் தொங்காது, கலண்டி வராது, சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். இதுக்கு தாராளமாக 15 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ என்ன ஒரு இஷ்யூனாலும் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் மேக்னெட்டு, இது வந்து ஃபியூச்சரில் ஹேண்டில் மேக்னெட்டு த்ரெட்டு கலண்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் இது மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் எப்போ வேணால் அந்த த்ரெட்டு போகலாம். ஸோ அப்போ சொன்னீங்கன்னா 1 வீக்குள்ளே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இதுக்குள்ளேயே ஆடிங் ஆகி வரும். நோ சார்ஜஸ் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அகெயின் டிவி யூனிட்டு பூஜா யூனிட்டு ரெண்டுமே பண்ணியிருக்கோம் ஹாலில். அது என்னன்றதை காட்டுறேன்னு பார்க்கலாம். இது வந்து டிவி யூனிட் கஸ்டமைஸ்டாக இந்த மாதிரி நெட் பிக்சர் பார்த்து கொடுத்தாங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்றது. ஸோ இது வந்து சைஸ் வந்து 6.5x6.5, இதோட ஹைட்டு 6.5, வித்து 6.5ல பண்ணியிருக்கோம். இது வந்து ஹேங்கிங் பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து 65 இன்ச்சு டிவி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களுக்கு இடிக்காது கொள்ளாது, ரொம்ப டீசென்ட் லுக்கு, ரிச் லுக்காகவும் கொடுக்குறது. எல்லாமே டீ கோட்டு வித் மிக்சிங் ஃபார் ஒயிட் கலர் அப்படி போட்டிருக்கனால தான் உங்களுக்கு இந்த லுக்கே கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர் கீழே புல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதுவும் கீழே புல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இது ஸ்லைடிங் கிளாஸ் போட்டுக்கலாம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து செட்டாப் பாக்ஸு, ஐஆர் ரேடியேஷனில் ஒர்க் ஆகிற எல்லா பொருளுமே இதில் அக்சஸ் ஆகும். அதே மாதிரி லோவர் ஃப்ளூட்டர் பேனல் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளூட்டர் பேனலோட அகலம் 1 அடி கொடுத்துருக்கோம், ஹைட்டு வந்து 5.5 கொடுத்துருக்கோம். இது ஸ்பேஸ் ஒயிட் ஷீட்டு. இந்த ஸ்பேஸ் ஒயிட் ஷீட்டு 2 ஷீட்டு கொடுத்து டிசைன் கொடுத்து இதில் கோல்டு ஸ்டிப் ஒன்று ரன் பண்ணியிருக்கோம். இது ஃபைனல் அவுட்புட்டுக்காக இந்த கோல்டு ஸ்டிப் ஒட்டியிருக்கு. இது வந்து நல்லாவே ரிச்சாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நல்லா பார்க்க லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக தெரியும். இதுதான் இதில் இந்த பாக்ஸ் வந்து சின்ன சின்ன இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டிக்கரில் வர்றது, ஸ்லிம்மாகவும் வருது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒற்றை டைப் தான் வரும். ஸோ அந்த ஒற்றை டைப்பை நம்ம லேயர் மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்க்க லுக்கு கொஞ்சம் கிராண்டாக எடுத்து கொடுக்கும் ஃபைனல் அவுட்புட்டில். இது ஒயிட்டுன்றதுனால நான் இந்த கோல்டு போட்டிருக்கேன். இதே பிளாக் கலரு, ப்ரௌன் கலர்லாம் போடுறதா இருந்தால் சில்வர் கலர்லலாம் போடலாம். ஸோ இந்த சைட்டுக்கு இது தேவைப்பட்டதுனால இது போட்டிருக்கேன். இதுதான் இதோட மேஜராக ஒர்க் பண்ணுறதுல சிம்பிளாக இது வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஓப்பன் ஸ்டோரேஜ் தான் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். இதில் சின்ன ரிவார்டு, அவார்டு, சம்திங்கு பசங்க வாங்குறது எல்லாத்தையுமே இதில் வச்சுக்கலாம். ஸோ இது அக்சஸ் பண்ணும்போது நேராக உட்காந்து பார்க்கும்போது ரிச் லுக்காகவும் இருக்கும். ஸோ இதில் வர அவுட்புட்டு இந்த மாதிரி தான் வருது. ஸோ இந்த டிவி யூனிட்டு என்ன மாதிரி மாடலாக இருந்தாலும், சைஸ் வாரியாக இருந்தாலும், எப்படி கேட்டிங்கனாலும் அதை பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பூஜா பண்ணியிருக்கோம். அந்த பூஜாவோட எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை காட்டுறவாங்க பார்க்கலாம். பூஜா யூனிட்டில் வந்து மொத்தம் வந்து 12 பெல்லு போட்டிருக்கோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 7/6 இந்த சைஸு. ஸோ இது ரொம்ப அன்சைஸுன்றதுனால கஸ்டமர் வந்து இப்படி தான் வேணும், கொஞ்சம் இப்படி மாற்றி பண்ணி கொடுங்க, இப்படி கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால தான் ஃபோல்டிங் சஜஸ்ட் பண்ணி, ஃபோல்டிங் வந்து ஓப்பன் இவ்வளோ தூரமும் இப்படி ஃபுல்லாக பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் ஃபோல்ட் பண்ணி நிறுத்திக்கலாம். இதுவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம். இதில் நம்ம ஒன்றும் டெக்கரேஷன் ஒர்க் எதுவும் பண்ணலை. ஸோ கஸ்டமர் வந்து டெக்கரேஷனாலாம் ரொம்ப கேட்கல. இதில் மேஜராக இருந்தது இந்த பூஜா இது போதும், ஸோ இதுக்கான பட்ஜெட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இந்த ட்ராயர் மட்டும் பாக்ஸாக பண்ணியிருக்கோம். இந்த ட்ராயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா ட்ராயர் பாக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்கோம். இதில் அந்த பூஜா ஐட்டம்லாம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் வைக்கிற குங்குமம், அந்த சந்தனம், அந்த திருநீர், இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம் எல்லாமே பூஜா ஐட்டம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பூஜாவோட பேசிக் செட்டப். இதுதான் க்ளோஸ்டு. இந்த மாதிரி க்ளோஸ்டு தான் நம்ம ஃபோல்டிங்கில் போட்டிருக்கோம். இது மேஜராக நம்ம இந்த சைட்டில் கம்பல்சரியாக கஸ்டமர் கேட்டதுனால இது பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ரன்னிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் தான் எல்லாமே நல்லா மூவ் ஆகுது. யூபிவிசியில் 13 கலர்ஸ் வரும். இதில் நம்ம 2 கலர் சூஸ் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம டார்க்னு ஒரு கலர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஒயிட்னு ஒரு கலர் பண்ணியிருக்கோம். இது 2 தான் நம்ம மேஜராக கொடுத்துருக்கோம். ஏன் சார் இதுவே நம்ம கலர் வேறு கலர் இல்லையா அப்படின்னு நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. கலர்ஸ் ஆப்ஷன் 13 தான் இங்கே நம்ம யூபிவிசியில் சீல்டு ப்ராடக்ட்டு சூப்பர் ஹெவி கலெக்ஷன் சொல்லி சீல்டாகவே நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வாரண்டியோடு வரும். மெட்டீரியல் டியூரபுளாக இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டு எப்படி வேணுமோ டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற ரெகுலர் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வரும்.
இதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணணுன்னா உங்களுக்கு லிங்க்கில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.